வணக்கம் முத்துக்கா கிரியேஷன். இந்த வீடியோல ஜாவால மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஜாவால மெத்தட் ஓவர்லோடிங் ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். மெத்தட் ஓவர்லோட் 1 அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஜாவான்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு மேல ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுல கிளாஸ் பப்ளிக் கிளாஸ் வராது, கிளாஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இதுல ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக், அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் இன்டிஜர், நேம் ஆட், பாஸ் பண்றது ரெண்டு இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். இந்த எக்ஸ்கமா இந்த ஒய்னு ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். இது ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணி சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுது. ரெண்டு நம்பரையும் சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ மூணாவதா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, டைரக்டா சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகே, இங்க இதை இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் எழுதணும். மெயின் மெத்தட் எழுதிட்டு இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸ்க்கு O1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ கம்ப்யூட்டர் ஆப். இப்ப O1 டாட் ஆட், O1 டாட் ஆட் 5 7 மெத்தடை கால் பண்றேன். இதோட ரிசல்ட் RS போட்டு அதை அசைன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ற நம்பர் இதுல அசைன் ஆயிரும். ஸோ இப்ப நான் அதை பிரிண்ட் பண்றேன். 5 7 இங்க இந்த மெத்தட் கால் ஆகி 5 7 இந்த மெத்தடுக்கு பாஸ் ஆகி ரெண்டையும் ரிட்டர்ன் ஆகி 12 ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகிறது RS அப்படின்ற வேரியபிள் அசைன் ஆகுது. இதை சேவ் பண்ணியாச்சு. ஆட்டோ சேவ் கொடுத்துருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். சேவ் பண்ணியாச்சு. ஜாவாசி மெத்தட் ஓவர்லோட் 1 டாட் ஜாவா. ஓகே, காரணம் இங்க கேப்ஸ் கொடுத்துருக்கோம், இங்க ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கோம். தேவையிருக்கு. ஓகே,
12. ஓகே. இப்போ எனக்கு வந்து 3 நம்பரை ஆட் பண்ணணும். 3 நம்பரை ஆட் பண்ணணும்னா இதை மாற்றணும். 3 நம்பர் பாஸ் பண்ணுறதா மாற்றி இதை வந்து இது பண்ணணும். இங்கே இஜெட் அப்படின்னு சொல்லி 3வது ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வச்சுட்டு இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட். ஓகே. இப்போ இந்த 3 நம்பர் பாஸ் பண்ணோம்னா இது இதாயிடும். சப்போஸ் எனக்கு திரும்ப ஒரு 2 நம்பரை கால்குலேட் பண்ணோம்னா திருப்பி இங்கே ஒவ்வொரு தடவையும் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ப்ரோக்ராம் வந்து ஒரு தடவை டிபைன் பண்ணா அதுக்கு நம்ம வந்து ரன் பண்றப்ப வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம சோர்ஸ் கோட்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்ப என்னன்னா ஜாவால வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒன்று வருது. மோர் தென் ஒன் மெத்தட் வந்து சேம் நேம்ல எழுதிக்கலாம். மோர் தென் ஒன் மெத்தடு சேம் நேம்ல எழுதிக்கலாம். அதாவது இந்த நான் எடுத்து விட்டுறேன். இந்த எக்ஸ்ன்றதே இருக்கட்டும். பப்ளிக் மோர் தென் ஒன் மெத்தட் வந்து சேம் நேம்ல எழுதலாம். பட் ஆர்குமெண்ட்டை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணணும். எது இந்த மெத்தட் எது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்டை வச்சு டிஃபர் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தோம்னா 2 இன்டார்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தோம். இந்த மெத்தட் பார்த்துருந்தோம்னா 3 இன்டார்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ suppose கம்பைல் பண்றேன், ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து 12, செகண்ட் ரிசல்ட் வந்து 20. அதாவது மெத்தட் ஓவர்லோடிங் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மோர் தென் மெத்தட் ஒரே நேம்ல இருக்கலாம். அது காலாவதி எதை வச்சு டிஃபர் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை வச்சு அல்லது டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை வச்சு டிஃபர் ஆகலாம். அதாவது டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு ஓகே பப்ளிக்னு கொடுக்குறேன். ரிட்டர்ன் டைப் வந்து டபுள் கொடுக்குறேன். டபுள் ரிட்டர்ன் டைப் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. பட் ரிட்டர்ன் டைப் வந்து இதுல டபுள் பாஸ் பண்றது டபுள் ஏ கமா டபுள் பி ரிட்டர்ன் ஏ பி. double rs1 is equal to o1 dot add rs1 11.2 12.3. இப்போ 2 டபுள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றப்ப இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் கால் ஆகி 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி டபுள் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனாலதான் டபுள் கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இதோட ரிசல்ட் பார்ப்போம். நோ எரர் 23.5. தேர்டு 12, 50, 10, 23.5. ஸோ இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னா ஒரு கிளாஸ்க்குள்ள மோர் தென் ஒன் மெத்தடு ஒரே நேம்ல இருக்கலாம். அது கால் ஆகுறது எதை வச்சு கால் ஆகுறது இதாகுது அப்படின்னா
பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்டை வச்சு இது வந்து டிஃபர் ஆகுது. பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்டை வச்சு வந்து டிஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து 2 இன்டிஜர் பாஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் இதுக்கு வந்து 3 இன்டிஜர் பாஸ் பண்ணியிருக்கோம். தேர்டுக்கு வந்து 2 டபுள் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். இதுல ரிட்டர்ன் வச்சு நம்ம டிஃபர் பண்ண முடியாது. அதாவது ரிட்டர்ன் டைப் வச்சு நம்ம டிஃபர் பண்ண முடியாது. சென்ட் பண்ற ஆர்குமெண்ட் டைப் வச்சு தான் டிஃபர் பண்ணுவோம். ஓகே, மெத்தட் ஓவர்லோடிங் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்காசி AM.